ஒருத்தர் இறந்து போனாரு. இறந்து போன ஒருத்தர் யமலோகத்துக்கு போறாரு. யமலோகத்துக்கு போனோடனே யமதர்மனை பார்த்து வியப்பா பாக்குறான். நீ தானே என் உயிரை பிடிச்சிட்டு வந்த? யமதர்மனை கேட்கிறாரு. இங்க இருந்து இறந்து போனவர் கேட்டாரு. பார்த்து சுத்தி முத்தும் பார்த்தா எங்க பார்த்தாலும் கடிகாரமா கட்டி இருக்கு. கடிகாரங்கள் கையில இருக்குல்ல கடிகாரம், அந்த கடிகாரம் பெரிய பெரிய கடிகாரமா கட்டி இருக்கு. யமதர்மனுக்கிட்ட இவன் கேட்கிறான், எதுக்கு இந்த கடிகாரம் எல்லாம் இங்க வச்சிருக்கிறீங்க? அது எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு கடிகாரம் இருக்குப்பா. யாரா இருக்கு? என்ன கடிகாரம்? ஒரு கடிகாரம் லேசா ஓடுது. ஆமா. பக்கத்துல ஒரு கடிகாரம் ஓடாம இருக்கு. அது யாருடைய கடிகாரம்னு கேட்டேன். இந்த இறந்து போன ஆளு. அவர் சொன்னாரு யமதர்மன், அதுதான் அன்னை தெரசாவோட கடிகாரம்னாரு. அன்னை தெரசாவோட கடிகாரம் ஓடவே இல்லையே. யாராரு எவ்வளவு பொய் சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓடும். அந்த அம்மா பொய்யே சொல்லல, கடிகாரம் ஓடலைன்னாரு யமதர்மே. பொய்யே சொல்லாம என்ன பெரிய சாதனை செஞ்ச அந்த அம்மா? கொல்கத்தா வீதியிலே தான் தொடங்கிய தொழுநோயாளர்களுக்குள்ள நிறுவனத்திற்கு நிதி தேடி பெரிய பெரிய கோடீஸ்வரன் கையேந்திரா. அப்படி கையேந்தும் பொழுது ஒரு கோடீஸ்வரன் எச்சிய காரி கையில துப்பிடுறேன். அப்ப கோவப்படல, ஒத்த கைய மடக்கிட்டு மறு கைய நீட்டுனா, ஐயா எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னா அந்த ஆளு நொந்து போய் சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பொறுமையானவள் அன்னை தெரசா. அதனாலதான் அந்த கடிகாரம் ஓடலைன்னா யமதர்மே.